ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எஸ்பிஐயோட கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இதே சேம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பிஓட நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம பாதி பேர் ஈகராக வெயிட் பண்ணோமா இல்லையான்னு தெரியாது. பட் நம்மளோட ஸ்குவாடில் ஜாயின் பண்ணியிருக்கேன் யுவராஜ்ன்றவர் ரொம்ப ஈகராக எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், பிஓட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். மெயினாக இப்போ நான் அவருக்காக இந்த வீடியோவுமே நான் மேக் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு யூடியூப்ல ஆகட்டும் இல்லை வெப்சைட்ஸ்லேயே ஆகட்டும் எல்லாத்துக்குமே தெரியும் எஸ்பிஐ பிஓட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம ஸ்குவாடில் ஜாயின் பண்ணியிருக்க மெயினாக யுவராஜ் ப்ரோக்காக தான் இந்த வீடியோ எஸ்பிஐ பிஓட ஃபுல் டீட்டெயில்ஸுமே செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து ஃபுல்லுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். தென் நீங்கள் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, நம்மளோட ஸ்குவாடில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய நேம் ஜென்சி. ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுற வகையில் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 30 days சேலஞ்ச் நம்ம 1 or 2 days ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்களும் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, தாராளமாக நம்மளோட சேனல் வீடியோஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்களும் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக எஸ்பிஐ பிஓட நோட்டிஃபிகேஷன் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான க்ரைட்டீரியாஸ் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, தென் புதுசாக ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே, என்ன எக்ஸாம் பேட்டர்ன் ஏதோ சேஞ்சஸ் வந்திருக்கா, அப்படி இப்படி நிறையா நமக்கு நம்ம வெளியே பார்த்துருப்போம் இல்லைங்களா, வெப்சைட்ஸில் இல்லை அதான் யூடியூப் சேனல்ஸில் எல்லாத்துலேயுமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தம்ப்நெயிலே ரொம்ப நம்மளை பயப்படுத்துகிற மாதிரி பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிருக்கு, எக்ஸாம் பேட்டர்ன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை மெயினாக. ஓகேங்களா? அந்த மாதிரி பயத்தில் இருந்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக எப்போது கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் கண்டக்ட் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா மட்டும் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதானா தவிர்த்து எக்ஸாமுக்குள்ளே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் ஸ்கூலெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏன்னா எக்ஸாம் பேட்டர்ன்லேயே சேஞ்ச் இருக்குது, எக்ஸாமுக்குள்ளேயே சேஞ்ச் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் லைக் வியூஸ்க்காக நிறையா பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொல்லிக்கிறேன், அந்தளவுக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவும் நான் வீடியோ அந்த லைன் பை லைன் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கான ஏஜ் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், என்னால் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏஜே பார்த்தீங்க அப்படின்னா 21 உங்களுக்கு நடந்துகிட்ருக்கணும். April 1, 2024 உங்களுக்கு ஏஜ் 21 ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 21லேருந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 yearsம், ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 yearsம் எக்ஸ்ட்ரா நீங்கள் லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 30 years லாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, ஓபிசியில் 3 years எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 33 years வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யூஜி டிகிரி இல்லை பிஜி டிகிரி இல்லை பிஎஸ்சி 3 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதாகட்டும், இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த எஸ்பிஐ பிஓக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான வேக்கன்சி என்ன அப்படின்னா 600 வேக்கன்சி டோட்டல் இந்தியா ஃபுல்லுமே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னும் இவ்வளோ கம்மி வேக்கன்சி அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. வேக்கன்சியை வச்சு நம்ம வேண்டாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிலாம் யாரும் நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிருக்கீங்க அப்படின்னு இந்த எக்ஸாம் மூலியமாக தெரியும். ஓகேங்களா? ஸோ சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 50Kலேருந்து 70K வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுவுமே நீங்கள் எந்த இதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் பார்ப்பாங்க. ஓகேங்களா? லைக் ரூரலில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை ஏர்பனில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை மெட்ரோவில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு வச்சு ஸோ இதுலேயே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? லைக் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பேசிக் பே 50Kலேருந்து 70K வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சேலரி பேக்கேஜ் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் இது இல்லாமல் நிறைய அலவன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவாங்க. பேசிக்காக இதுக்கு
கிளரிக்கல் மாதிரி உங்களுக்கு இருக்காது. பிஓ அப்படின்னாலே லைக் அசிஸ்டன்ட் மேனேஜரோட லெவல் தான். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேகன்சி போடுவாங்களா அப்படின்னா அது ரொம்பவும் ரேர். ஓகேங்களா. மேக்ஸிமம் அதர் ஸ்டேட்டில் தான் பிஓக்கான போஸ்டிங் எல்லாத்துலேயுமே போடுவாங்க. வேகன்சியை பொறுத்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வேகன்சி இருக்கிற பட்சத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம அதர் ஸ்டேட்டில் தான் போய் ஒர்க் பண்ணோம். அதுக்கான அலவன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து எப்போ இருந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 27/12/2024 எப்போ எண்ட் ஆகுதுன்னா ஜான்வரி வந்து 16th வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் டேட்டில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ உடனே நம்ம வந்து இன்றைக்கே அப்ளை பண்ணோம் அப்படிலாம் இல்லை. சர்வர் ப்ராப்ளம்ஸ் வரும், பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகாமல் இருக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த டேக்கு நெக்ஸ்ட் டே இல்லை 2 days கழிச்சும் கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. என்னோடய வேண்டுகோள் அது, இப்போவே தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. அண்ட் 16th டே க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு 16th நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாதீங்க. இந்த மிட் ஏஜில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இல்லைனா ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு, ஏதாவது எரர் ஆகிடுச்சு, இல்லை நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். எஸ்பிஐ கிளர்க்லேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வந்து நான் ஃபைனலாக தான் நான் செக் பண்ணி பார்த்தேன் இந்த எரர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா. நம்மளோட மிஸ்டேக் தான் அது. ஆனாலும் சர்வர் ப்ராப்ளம்ஸும் நிறையா வர சான்சஸ் இருக்கும் ஃபஸ்ட்லேயும் அண்ட் எண்ட்லேயும். ஸோ அதனால் உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகேங்களா. ஃப்ரெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ எப்போவுமே ப்ரிலிம்ஸ் தான் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ட்ரி லெவல் மாதிரி. ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கும் அண்ட் வந்து குவான்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். இது எல்லாமே 1 hourல நமக்கு எக்ஸாம் இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 கொஷின்ஸ் வந்துட்டு 30 மார்க்குக்கு 20 minutesல. அண்ட் குவான்ஸ் பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸ் 35 மார்க் 20 minutes. அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னாலும் சேம் 35 கொஷின்ஸ் 35 மார்க் அண்ட் 20 minutes. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அது வந்து 1 hour டைம் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் நமக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குமா அதெல்லாம் கிடையாது. இது ஒன்லி என்ட்ரி லெவல் மாதிரி தான். ஓகேங்களா. அந்த ப்ரிலிம்ஸ் நம்ம கிளியர் பண்ணுறது. மெயின்ஸ் தான் நமக்கு மெயின் பார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ப்ரிலிம்ஸ்க்கும் சொல்லிட்டாங்க எப்போ வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி மார்ச்னு சொல்லி இப்போ டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரி 16th வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபெப்பில் வந்துட்டு நமக்கு அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மார்ச்சில் வந்து நமக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ப்ரிலிம்ஸோடது. ஓகேங்களா. ஒன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிசல்ட் உடனே வந்துடும். அதுக்கப்புறம் 10 to 20 daysக்குள்ளே வந்துட்டு நமக்கு மெயின்ஸ் வச்சுருவாங்க. அதுலேருந்து ரிசல்ட் 10 daysக்குள்ளே வந்துடும். ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா 10 to 20 daysல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அடுத்தடுத்து போயிடும். ஓகேங்களா. ஸோ ஏன் எஸ்பிஐ வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படின்னா இதில் ஈஸியாக வந்துட்டு ஒர்க்குக்கு வந்து ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, இது 6 months வந்துட்டு அவங்க கரெக்டாக ஷெட்யூல் பண்ணிக்குவாங்க. இப்போ ஜான் to ஜூன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு எல்லா எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜூன் ஜூலையில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கே கூப்பிட்டுருவாங்க. ஸோ இந்த இயரில் 6 months நம்ம ஃபுல்லாக எக்ஸாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா ஆஃப்டர் 6 months கூட நம்ம ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணி நம்ம ஒர்க்குக்குள்ளேயே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இதனால தான் மற்ற ஐபிபிஎஸோட எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் எஸ்பிஐ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் டிலேவாக இருக்கும். ஒன்ஸ் வந்துட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து ப்ராசஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். இதுதான். ஓகேங்களா. வந்து எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 45 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அது வந்து 60 மார்க்குக்கு உங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க. அண்ட் 1 hour வந்துட்டு 60 minutesக்கு வந்து ரீசனிங் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். குவான்ஸ் பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸ் அண்ட் 60 மார்க்குக்கு 45 minutes. ஓகேங்களா. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸ் 40 மார்க்குக்கு அண்ட் 40 minutesக்கு வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு 40 கொஷின்ஸ் இருக்கும், 40 மார்க்குக்கு இருக்கும், 35 minutes. ஓகேங்களா. அண்டு வந்துட்டு பிஓ லெவல் அப்படிங்கிறதுனால அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்னால உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் வந்து எஸ்ஏ ப்ளஸ் வந்துட்டு லெட்டர் ரைட்டிங் வந்துட்டு 2 கொஷின் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு வந்து 50 மார்க்குக்கு வந்து அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 30 minutesல வந்துட்டு இது நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப்பிங் தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இதுதான் மெயின்ஸுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேங்களா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 250 மார்க்குக்கு நம்ம வந்து இது பண்ணுவோம். டைமிங் பார்த்தீங்கன்னா 3 hours மேலே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு 4 shifts இருக்குமா per டேக்கெல்லாம் கிடையாது.
ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும்போது பர் டேயில் 2 ஷிஃப்ட்ஸ் தான் நடக்கும். மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்று, அவ்வளோதான் கண்டக்ட் பண்ண முடியும். ஏன்னா 3 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸ்க்கு மேலே 4 ஹவர்ஸ் போயிடும். ஓகேங்களா, எக்ஸாம் மட்டுமே 3 ஹவர்ஸ். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நமக்கு உள்ள எக்ஸாமுக்குள்ளே போகிறதுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறதாகட்டும், இல்லை அட்டண்டன்ஸ் எடுக்கிறதாகட்டும், ஒரு சிஸ்டமில் போய் நம்ம உட்கார்றதாகட்டும், இது எல்லாமே ஒரு 1 ஹவர் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதனாலே 4 ஹவர்ஸ் மேலே ஆயிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பர் டேயில் வந்துட்டு 2 ஷிஃப்ட்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க, மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் டைம் இருக்கும், மற்றபடி அதுக்கு டைம் இருக்காது. ஓகே, எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் வந்துட்டு மார்ச்சில் இது பண்ணியிருக்காங்க. மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் இப்போது தான் உங்களுக்கு மெயினானது சொல்ல வரேன். ஓகேங்களா, என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் மற்ற சேனல்ஸ் வந்து பயமுடுத்துகிறாங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு டெஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த டெஸ்ட்டு வந்துட்டு சைக்கோமேட்ரிக் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் மாதிரி. நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன்னா சைக்கோமேட்ரிக் டெஸ்ட் தான். ஸோ இந்த பிஓ பொசிஷனுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தாங்க வேண்டியது இருக்கும், நிறைய ஒர்க்கை வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம வந்து கேப்பபிளா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அந்த டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க. அதில் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட நம்ம வந்து ஏதாவது டாபிக் கொடுத்து நம்மளை பேச வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்டர்வியூ அதே மாதிரி தான். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் ஆகட்டும், ஜிடி ஆகட்டும் அண்ட் இன்டர்வியூ ஆகட்டும், இது எல்லாமே மே அண்ட் ஜூனுக்குள்ளே நாங்கள் அந்த 3 டெஸ்ட் ஆகட்டும், இந்த 3மே மே டு ஜூனுக்குள்ளே நாங்கள் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் எண்டில் வந்துட்டு டோட்டல் ரிசல்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மெயின் ரிசல்ட்டு அப்போ தான் வருது. ஓகேங்களா, நம்ம வந்து இதில் பாஸ் ஆகிருக்குமா இல்லை ஃபெயில் ஆகிருக்குமா அப்படின்னு ஜூனில் தான் உங்களுக்கு தெரியும். ஜூனில் தெரிஞ்சதுமே எகெயின் வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிடும். அதுக்கப்புறம் ட்ரைனிங்க்கு வந்து உங்களுக்கு மெயில் வந்துடும். அதுக்கப்புறம் ட்ரைனிங் வந்துட்டு ஒரு 3 months இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுமே உங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணதுமே லைக் நீங்கள் எங்கே போஸ்டிங் போட்டிருக்காங்களோ ஸோ அங்கே போய் நம்ம ஒர்க் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். இந்த இயரில் 6 monthsக்குள்ளேயே நமக்கு ஒர்க் வந்து கிடச்சிரும். அது ஏன் கிடையாது, பேங்கிங்கை பொறுத்த வரைக்குமே ஒரு 6 months நம்ம படிப்போம். ஆஃப்டர் 6 months நம்ம ஒர்க்கு ஜாப்குள்ளேயே நம்ம போயிடுவோம். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். நம்ம ஜூனில் முடியுது இல்லைங்களா, அந்த எல்லாத்தையுமே எஸ்பிபியோட ஜூனில் முடியுது இல்லைங்களா. 2026 வந்துட்டு ஜூனில் வந்து ரிசல்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது இல்லைங்களா. ஜூலையில் 1 month கேப் இருக்கும். ஓகேங்களா, ஜூன் ஜூலையில் முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஆகஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸோட ஆர்ஆர்பி வந்துடும். ஓகேங்களா, ஸோ அது ஒன்று முடிய ஒன்று ஸ்டார்ட் ஆகும், ஒன்று முடிய ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அப்படி என்னெல்லாம் கம்ப்ளீட் ஆச்சோ அது எல்லாமே எகெயின் அந்த நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு ஜாயின் ஆகிடும். ஓகேங்களா, இதுக்கான லாங்குவேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளரிக்கல் மாதிரி தமிழ் லாங்குவேஜ் இருக்காது. ஓகேங்களா, மெயினாக நமக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ் மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் தான் நம்ம டெஸ்ட் எல்லாமே போடுற மாதிரி இருக்கும், எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ வந்து எவ்வளோ அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் பீப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 750 வந்துட்டு எல்லாத்தையுமே செய்து 750 வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுவே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தெரிஞ்சிச்சா, எல்லாரும் போட்டு பயமுடுத்துகிற விஷயங்கள்லாம் கிடையாது. ஓகேங்களா, சைக்கோமேட்ரிக் டெஸ்ட்டு மட்டும்தான் இடையில வந்து ஆட் பண்ணியிருக்காங்களோ தவிர்த்து எக்ஸாம்குள்ளேயாகட்டும் இல்லை வேறு ஏதாவது மெயின்ஸ் குள்ளேயோ ப்ரிலிம்ஸ்குள்ளேயோ இல்லை இந்த எக்ஸாமுக்குள்ளே எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரல. ஓகேங்களா, ப்ரிலிம்ஸ் நடக்கும், மெயின்ஸ் நடக்கும், தேர்டு வந்துட்டு சைக்கோமேட்ரிக் டெஸ்ட் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் ஜிடி நடக்கும், குரூப் டிஸ்கஷன், 5th one வந்துட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு இந்த ப்ராசஸ் மட்டும்தான். ஓகேங்களா, இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஜூன் ஜூலையில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் வந்து போட்டுருவாங்க, ஜாப் வாங்கிட்டு நம்ம இருந்துக்கலாம். இதுதான் காய்ஸ். ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை, நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரல அவங்க. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு டெஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவும் லைக் மெடிக்கல் சம்மந்தமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மாதிரி இருக்கலாம் அப்படின்னா உங்களோட ஐடியாஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, இதை தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே காய்.